அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணது இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல. இது மும்பை இந்தியன்ஸ் vs கேகேஆர். அதனால அதோட ப்ரீவியூ வீடியோ தனியாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்குள்ள இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்ததாக இது வந்து இன்னைக்கு ஏப்ரல் 1 7:30 நடக்கக்கூடிய மேட்ச். இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். இது லக்னோலயே நடக்குது. இது இந்த சீரீஸோட 13வது மேட்ச். ஓகேவா? நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கனாலும் ஸ்ட்ரைட்டா கூகுள் லென்ஸ் வச்சு இது பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம சேனலுக்கு போகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றோம். நீங்க நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது போக நம்ம இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவுமே ஃப்ரீயா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்குவாங்க. நம்ம நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டா வந்திருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs RR மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியே நடந்திருந்தது. ஸோ நம்ம நிறைய நல்லா கணிச்சிட்டு வரோம். உங்களுக்காக நிறைய உழைப்பு போடுறேன். ஸோ உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பெரிய டீம் தான். ஸோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கடைசி ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்குவாட் பார்த்துடலாம். பொதுவாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்குவாட்ல வந்து ஐடன் மார்க்ரம், அப்புறம் வந்து ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், மிச்சல் மார்க், பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் சிங், ரிஷப் பந்த், நிக்கலஸ் பூரான், ஷபாஸ் அஹ்மத், ரவி பிஷ்னாய், ஷர்துல் தாக்கூர், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரட்ஸ்கி, அப்துல் சமத், அப்புறம் ஆகாஷ் தீப் சிங், ஆகாஷ் தீப், ஆரியன் ஜுயல், அப்புறம் யுவராஜ் சௌதாரி, ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், அப்புறம் வந்து ஹர்ஷின் குல்கர்னி, ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், மோஷின் கான், சமர் ஜோசப், இவங்கலாம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்காங்க. அடுத்ததாக நாம இப்போ வந்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸுடைய பஞ்சாப் கிங்ஸ் ஓகேவா, பஞ்சாப் கிங்ஸ் ஸ்குவாட்ல யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். பிரியன்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், அப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மதுல்லா உமர்ஜாய், கிளென் மேக்ஸ்வெல், வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷ்தீப் சிங், பிரபுசிம்ரன் சிங், அப்புறம் வந்து மார்க்கஸ் சாய்னிஸ், மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சஹால், அர்னூர் சிங் பன்னு, அப்புறம் வந்து நேஹல் வதேரா, பைலா அவினாஷ், அரோன் ஹார்டி, ஹர்ப்ரீத் பிரார், விஷ்ணு வினோத், அப்புறம் வந்து ஜோஸ் இங்கிலீஷ், சூரியன் செட்ஜ், முஷீர் கான், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன், பிரவீன் தூபே, சேவியர் பிராட்லெட், அப்புறம் வந்து யஷ் டக்கூர். ஸோ இவங்க எல்லாமே வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரே நட்சத்திரத்துல நடக்குது. அதனால இந்த டைமுக்கு முன் இந்த டைமுக்கு பின் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இந்த தடவை வரல. ஓகேவா? இன்னைக்கு எய்டன் மார்க்கம் ஒரு எபோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா ஆயுஷ் பதோனி ஒரு நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர்ல கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா டேவிட் மில்லர், அவருமே இன்னைக்கு ஒரு நல்ல டேலண்ட்டை வெளிப்படுத்துவாரு. நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் மார்ஷ் ஒரு சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிக்கலஸ் பூரான், அவர் வந்து நீங்க நல்லா குட் பிக், நல்லா எடுக்கலாம். அவரை டேலண்ட் நல்லா வெளிப்படுத்துவாரு. திக்வேஷ் சிங் சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்த மணிமாறன் சித்தார்த், அவர் வந்து நீங்க நல்லா தான் விளையாடுவாரு. பட் ஸ்டில் அவருக்கு சந்திராஷ்டிரமா ஒரு ரெண்டு யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக ரவி பிஷ்னாய், அவருமே இன்னைக்கு ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷர்துல் தக்கூர் ஒரு எபோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 60-40 தான் இருக்கும். பட் இங்கே நம்ம 50-50 கொடுக்குறோம். பட் 60-40 ஆல்மோஸ்ட் பிளே. இங்கெல்லாம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் தான் நம்ம இந்த ஸ்லைட்ல சொல்லுவோம். ஷர்துல் தக்கூர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹிம்மத் சிங் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா ப்ராமிசிங் பிளேயர்ல கேட்டகரி கூட எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்ததான் மேத்யூ பிரிட்ஸ்கி, அவருமே வந்து ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்துல் சமத் நல்லா சென்சேஷனலா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷின் குல்கர்னி நல்ல டேலண்ட் வெளிப்படுத்துவாரு. ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் ஒரு 60-40% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யுவராஜ் சௌதாரி நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரியன் ஜுயல், இவங்கலாம் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா நல்லா விளையாடுவாங்க. ஆகாஷ் தீப் நல்லா எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகாஷ் சிங், ஸோ அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவேஷ் கான், அவரு ஆல்மோஸ்ட் எப்போதுமே வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மயங்க் யாதவ், அவருமே அவருடைய டேலண்டே நீங்க நல்லா வெளிப்படுத்துவாரு. அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். சஷாங்க் சிங் ஒரு 50-50, அதாவது இதுல 60-40 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்மதுல்லா உமர்ஜாய், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்பி எடுக்கலாம்.
கிளென் மேக்ஸ்வெலோடைய பெர்ஃபார்மன்ஸும் சென்சேஷனலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அஸ்மதுல்லா உமர் சாயும் கிளென் மேக்ஸ்வெலும் இன்னைக்கு ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு 50-50% நல்லா விளையாடுறதுக்கான 60-40 சொல்லலாம், நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சிம்ரன் சிங் ஒரு ஃபேர் பிளேயருக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கு, பட் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். வைஷாக் விஜயகுமாருக்கும் அதே தான், சந்திராஷ்டமங்கிறதுனால இவங்களுடைய நல்ல இப்போ எப்படின்னா இவங்க நல்லா பவுல் பண்ணி கேட்ச்லாம் போகிற அளவுக்கு பவுல் பண்ணுவாங்க, ஆனால் கேட்ச் பிடிக்க கூட, அதாவது கேட்ச் பிடிக்க மாட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் ஏற்படலாம். அடுத்தது யுஸ்வேந்திர சால் அவருமே நல்லா ஃபேர் பிளே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேஹல் வதேரா இவங்க வந்து சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பைலா அவினாஷ் இவர் வந்து போன தடவை இம்பாக்ட் சப்பா வந்தாரு, நல்லா விளையாடினாரு. ஸோ பைலா அவினாஷ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரோன் ஹார்டி அவருடைய டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படும். அடுத்ததா முஷீர் கான் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வருவார், பட் ஸ்டில் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நம்பி எடுக்கலாம். ஷியான் செஜ் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஃபேர் பிளே இருக்கும். ஜோஸ் இங்கிலீஷ்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை, ஒரு காலத்தில் 100 அடிச்சார், ஒரு காலமா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே நல்லா விளையாண்டாரு. ஜோஸ் இங்கிலீஷ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ப்ரீத் பிரார் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸு நல்லா வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் அவரை வந்து ட்ரீம் டீமில் சூஸ் பண்ணிக்கலாம். குல்தீப் சென் எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லாக்கி ஃபெர்குசன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து யஷ்டகூர்லாம் வந்து ஃபேர் பிளே நல்லாவே விளையாடுவார். ஸோ இப்போ நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸை பற்றி பார்த்தாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஃப்ளாப் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரின்ஸ் யாதவ் போன தடவை நல்லா தான் விளையாண்டாரு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம காம்பேலர் முத்து மாதிரியே இருக்காங்கலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரின்ஸ் யாதவ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாரி, நல்லா விளையாடாததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஃப்ளாப்ல வந்து நல்லா விளையாடாது, ஃப்ளாப் கேட்டகரியில், அதனால இவங்க நல்லா விளையாட மாட்டாங்க. ஷபாஸ் அகமத் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். அடுத்த ரிஷப் பந்த் அவர் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாட மாட்டார். மோஷின் கான் நல்லா விளையாட மாட்டார். ஷமர் ஜோசப் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எல்எஸ்ஜியில் சொன்னோம். இதே வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்ல வந்து பிரியன்ஸ் ஆர்யா நல்லா விளையாட மாட்டார். மார்க்கோ யான்சன் நல்லா விளையாட மாட்டார். ஹர்னூர் சிங் பன்னூர் அவருமே நல்லா விளையாட மாட்டார். விஷ்ணு வினோத் நல்லா விளையாட மாட்டாங்க. பிரவீன் துபே அவர் நல்லா விளையாட மாட்டார். சேவியர் பிராட்லெட் அவர் நல்லா விளையாட மாட்டார். ஸோ ஃப்ளாப் பிளேயர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல். பிளேயர்ஸோடைய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர் அதுக்கு முன்னாடி பார்த்துலாம். எய்டன் மார்க்ரம் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர். ஆயுஷ் பதோனி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ராமிசிங்கான கேட்டகரி. டேவிட் மில்லரும் இன்னைக்கு ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிக்கலஸ் பூரான் ப்ராமிசிங் பிளேயர். அப்புறம் ஷர்துல் தாக்கூர் இன்னைக்கு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயிங் இருக்கும். ஹிம்மத் சிங் அவருமே இன்னைக்கு ப்ராமிசிங்கான பிளேயிங். ஹர்ஷின் குல்கர்னி, அப்புறம் ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர், அப்புறம் யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், ஆகாஷ் சிங் அவர் இன்னைக்கு ப்ராமிசிங்கான பிளேயர். ஆவேஷ் கான் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ப்ராமிசிங் கேட்டகரியில் வராரு. மயங்க் யாதவ் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சஷாங்க் சிங், ஸோ பஞ்சாப் கிங்ஸில் சஷாங்க் சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுவார். மார்க்கஸ் டாய்னிஸ் அவருமே இன்னைக்கு ப்ராமிசிங் கேட்டகரி. பைலா அவினாஷர், அரோன் ஹார்டி, அப்புறம் முஷீர் கான், அப்புறம் ஹர்ப்ரீத் பிரார், ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்எஸ்ஜியில் நிறைய ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்எஸ்ஜிக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஃபேக்ட் இது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் தான் மேட்ச் நடக்குது. நான் இருந்தாலும் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேயிங் இன்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது எய்டன் மார்க்ரம் வந்து மேட்ச் ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா விளையாடுறாரு. மேட்ச் முடியேறும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா விளையாடுறாரு. நடுவில் வந்து பெருசாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 இன்னிங்ஸ்ல ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டேவிட் மில்லருமே வந்து 2 இன்னிங்ஸ்ல ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மிச்சல் மார்ஷுமே ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது. நல்ல பேட்டர்ன் பாருங்களேன், நல்லா வந்து நண்டு மாதிரி ஒரு பேட்டர்ன் மிச்சல் மார்ஷ் வரைக்கும். ஸோ அவருமே நல்லா விளையாடுறாங்க வாய்ப்புகள். இன்னைக்கு பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், நிக்கலஸ் பூரான்லாம் 8:30 மணிலேருந்து 9 மணி கிட்டத்தட்ட அவர் நல்லா இறங்கக்கூடிய ஒரு டைம்ல அவருக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப் பந்துமே 2 இன்னிங்ஸ்லையுமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். டைமிங் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. திக்வேஷ் சிங்குமே வந்து 2 இன்னிங்ஸ்லையும் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மணிமாறன் சித்தார்த் கிட்டத்தட்ட நம்ம எய்டன் மார்க்ரம்னு சொல்ல மாதிரி தான், அவருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 மணி நேரமோ லாஸ்ட் ஒரு 1 மணி நேரம் நல்லா விளையாடுவார். மிடில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு சொல்லலாம்.
இப்படி பார்த்தா நம்ம எப்படி எடுக்கலாம்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவருக்குள்ளார விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் பவுல் பண்ணார்னா லாஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட், அதாவது மேட்சோட லாஸ்ட்ல ஒரு 10 ஓவர் பவுல் பண்ணும்போது அவர் பவுல் பண்ணார்னா நல்லா விக்கெட் எடுப்பார். ரவி பிஷ்னாய் இன்னைக்கு ஃபுல் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷர்துல் தாக்கூர் வந்து அதே மாதிரி தான், மணிமாறன் சித்தார்த்துக்கு என்ன சொல்லணும் அதே தான் ஷர்துல் தாக்கூருக்கும் ஹிம்மத் சிங்குக்கும். மேத்யூ பிரிட்ஸ்கி வந்து த்ரூ த இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவார். அப்துல் சமாத் வந்து அதே தான் மணிமாறன் சித்தார்த்துக்கு சொன்ன மாதிரியே. ஹர்ஷின் குல்கர்னி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளேயருமே இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போறாங்கிற மாதிரி காட்டுது. அந்த ஆவரேஜ்ல யார் நிறைய பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இன்னைக்கு வின்னர் தீர்மானிக்கப்படும். அப்படிங்கிறப்போ நம்ம பார்ப்போம். ராஜ்வர்தன் ஹங்கரேக்கரும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், யுவராஜ் சௌதாரி 2 இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஆரியன் ஜுவல் அவரும் இன்னைக்கு 2 இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஆகாஷ் சிங் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் வருது. அடுத்ததா ஆவேஷ் கான் 8:30 மணிலேருந்து 10:30 மணி நல்லா விளையாடுவார். மயங்க் யாதவ் 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். மோஷின் கான், சமர் ஜோசப், பிரியன்ஸ் ஆர்யா 3 பேருமே வந்து 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க. சஷாந்த் சிங் வந்து 8:30 மணிலேருந்து 10:30 மணிக்கு நல்லா விளையாட மாட்டார். மீதி இருக்க டைம்லலாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட்லையும் இன்னிங்ஸோட லாஸ்ட்லையும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்மதுல்லா உமர் சாயும், கிளென் மேக்ஸ்வெல் 2 பேருமே அப்படிதான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கோ யான்சன் அவருமே 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவர் வந்து 7:30 மணிலேருந்து 8:30 மணி நல்லா விளையாடுவார். 10:30 மணிலேருந்து 11 மணி நல்லா விளையாடுவார். பிரப்சிமரன் சிங் அவர் இன்னைக்கு த்ரூ அவுட் த 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங், வைசாக் விஜயகுமார் 2 பேருமே வந்து 8:30லேருந்து 10:30 வரைக்கும் நல்லா விளையாட மாட்டாங்க. யுஸ்வேந்திர சஹால் இன்னைக்கு த்ரூ அவுட் 2 சீசன், அதாவது 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ஹர்னூர் சிங் பண்ணும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேஹல் வதேராவும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். பைலா அவினாஷுமே வந்து இந்த டைம்ல தான் நல்லா விளையாடுவாங்க. அரௌண்ட் ஆர்டி அவர் வந்து 8:30 to 10:30 நல்லா விளையாடுவாரு. முஷீர் கான் வந்து 8:30 to 10:30 நல்லா விளையாட மாட்டாரு. ஷூரியன் ஷெட்ஜ் அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் இன்னைக்கு 2 பேருக்குமே டைம் நல்லா இருக்கு. 2 பேருமே வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. விஷ்ணு வினோத் வந்து 8:30 to 10:30 தான் நல்லா விளையாடுவார். ஹர்ப்ரீத் பிரார் அதுவும் அவரு தான் 8:30 to 10:30 நல்லா விளையாட மாட்டாரு. குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன் இவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 8:30 to 10:30 நல்லா விளையாட மாட்டாங்க. பிரவீன் துபே, ஜேவித் பிரெட்ரேட் வந்து 8:30 to 10:30 நல்லா விளையாடுவாங்க. யஷ் டக்கூர் வந்து இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்ததான் இப்போ நம்ம வின்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்குள்ளே போவோம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 55% அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இது போக நாளைக்கு யார் டாஸ் ஜெயிச்சாலும் ஓகேவா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுல நடுவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் செகண்ட் பேட்டிங், பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அப்போ கொஞ்சம் அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி போகும். அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா, சப்போஸ் அதுக்கு அப்பயுமே என்கிட்ட ஏதோ ஒரு பதில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஹோம் கிரவுண்ட் டீம் அந்த அட்வான்டேஜ்லேயே போங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் எப்பெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு அட்வான்டேஜ். அப்படிங்கிறப்போ நாளைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. நான் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் என் டெலிகிராம் சேனலில் சொல்றேன், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெலிகிராம் சேனலில் போட்டு தான் லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா, மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.